Dear 12th students, இன்னைக்கு வந்து நம்ம சாப்டர் 5ல எக்ஸாம்பிள் 5.29 இது வந்து எக்ஸசைஸ் 5.4க்கு சம்மந்தப்பட்ட சம்மு எடுத்துக்காட்டு சம் ஓகேங்களா. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் அண்ட் நார்மல் டு த பேரபிளா. அதாவது நார்மலாக வந்து பேரபிளா கொடுத்துருக்காங்க. அதாவது பேரபிளானா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு எக்ஸு ஆர் ஒய்யில் பவரில் 2 இருந்தது அப்படின்னா ஏதோ எனி ஒன்ல மட்டும் அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து பேரபிளா அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு த பேரபிளா, அதாவது இதுக்கு தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடு அமைக்கன்னு கேட்குறோம். அப்போ நார்மல் பேரபிளாவை நம்ம முதல்ல வந்து டேஞ்சன்ட் டு த பேரபிளாவை மாற்றணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, கொடுத்துருக்கிற அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, த கிவன் பேரபிளா, the given parabola. Given parabola enal x square plus 6x plus 4y plus 5 equal to 0. அட்டு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம டேஞ்சன்ட் டு த பேரபிளாவை மாற்றிக்கலாம். அதாவது த டேஞ்சன்ட் டு த பேரபிளா எப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வருது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து டேக்கிங் x(x1) அப்படின்ட்டு வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம x(x1). அடுத்தது எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆஃப் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்1, ஆஃப் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்1 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே ஒய்யும் என்ன பண்ணோம், ஆஃப் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய்1. ஓகேங்களா. ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து நம்ம என்னவா டேஞ்சன்ட் டு த பேரபிளா அட்டு என்ன x1 y1, x1 y1. ஓகேங்களா. அப்போ நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் வர டேர்மை வந்து நம்ம x(x1), ஒய் ஸ்கொயர் வந்ததுன்னா y(y1)ட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் டேர்ம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்1. அதே மாதிரியே ஒய் இன்ட்டு ஒய்யை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒய் ஆஃப் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய்1 அப்படின்ட்டு எடுத்துட்டு இப்போ நமக்கு கிவன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே அட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 1,-3 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1,-3 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதில் இந்த x1 அப்படின்னு வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து x1 1ன்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம், y1 வர பிளேஸில் வந்து நம்ம வந்து -3 அப்படின்ட்டு அப்ளை பண்ணோம். இப்போ பாருங்க, x இன்ட்டு 1, x இன்ட்டு 1 x இன்ட்டு 1 ப்ளஸ் இதில் பாருங்க இந்த 2ம் 6ம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், 3. ஓகேங்களா. இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் x1 என்ன 1. ஓகேவா. ப்ளஸ் 4ம் 2ம் கேன்சல் ஆச்சுனாக்கா 2 டைம்ஸ். அப்போ ஒய் ப்ளஸ் ஒய்1ஓட வேல்யூ வந்து -3. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு நமக்கு இருக்குது. இப்போ பாருங்கள் எக்ஸ் 1 இன்ட்டு எக்ஸ் என்ன 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ். அடுத்தது 3ஆல் எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிபிள் பண்ணுங்கள், 3x ப்ளஸ் 3. அடுத்தது 2 கூட மல்டிபிள் பண்ணோம்னா 2y மைனஸ் 6 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ எக்ஸ் டேர்ம் லைக் டேர்ம்லாம் ஆட் பண்ணுங்கள்,
3x ப்ளஸ் எக்ஸ் என்ன 4x. அடுத்தது 2y சிங்கிளாக தான் ஒன் டைம் தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள் +3 +5 அப்போ என்ன வரும் +8. அப்புறம் -6 = 0. ஸோ இப்போ 4x + 2y + 6 8 - 6 என்ன 2 = 0. இப்போ நம்ம காமனாக எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிடலாமா? அப்போ நமக்கு வந்து ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் 2x + y + 1 = 0 அப்படின்ட்டு கிடைக்கும். இந்த கிவன் கொடுத்துருக்கிற பேரபுலாவை நம்ம வந்து என்னன்ட்டு மாற்றிட்டோம் டேஞ்சன்ட் டு த பேரபுலா அப்படின்ட்டு மாற்றிட்டோம். ஓகேங்களா? இந்த x² + 6x + 4y + 5 = 0ன்னு கொடுத்துருக்கிற நார்மல் பேரபுலாவை இப்போ டேஞ்சன்ட் டு த பேரபுலாவாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இது புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இப்போ கொடுத்துருக்கிற பேரபுலா ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் டு த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா த நார்மல் டு த ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம். த நார்மல் டு த ஈக்குவேஷன் தொடுகோடா செங்கோடாக மாற்றிக்கலாம். கொடுத்த தொடுகோட்டின் சமன்பாடு இருக்குல்ல கண்டுபிடிச்சோம்ல, அதை வந்து மாற்றலாம். அது எப்படி மாற்றலாம் அப்படின்னாக்கா இந்த ஒய்யோட கெழு இருக்குது பார்த்தீங்களா, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒய்யோட இதையும் எக்ஸோட இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸு 2y அங்கே ஒய்யோட டேர்மில் ப்ளஸ்ன்னு வந்தால் மைனஸு, மைனஸ்ன்னு வந்தால் ப்ளஸ்ஸு. இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது, அதனால் நமக்கு என்ன போட்டுக்கலாம் மைனஸ் அப்படின்ட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது கான்ஸ்டன்ட் எது மைனஸில் இருந்தாலும் சரி ப்ளஸில் இருந்தாலும் சரி +k = 0 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? திரும்ப ஒருக்கா சொல்கிறேன். டேஞ்சன்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து நார்மல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணோம், எக்ஸோட டேர்மையும் அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்புறம் ஒய் டேர்மில் சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒய் டேர்மில் வந்து என்ன பண்ணணும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்புறம் கான்ஸ்டன்ட் வந்து கே அப்படின்ட்டு எடுத்துக்கணும். +k அப்படின்ட்டு எடுத்துக்கணும். -1ன்னு வந்தால் கூட +kன்ட்டு தான் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு அடுத்த பாயிண்ட் என்ன, அடுத்து கிவன் கொடுத்துருக்கிற பாயிண்ட் என்ன 1, -3 அதை இங்கேயும் புட்டின் பண்ணும். 1, -3 ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். -2 × -3 + k = 0. அப்போ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ் 2 3s are 6 + k = 0. ஸோ 7 + k = 0. ஸோ k = என்ன -7. இப்போ கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷன் என்ன 1ல் அப்ளை பண்ணிக்கலாமா? ஃப்ரம் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்னன்ட்டு அதாவது எக்ஸு -2y + kங்கிற பிளேஸில் -7 = 0 அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணி. ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்து நார்மல் டு த பேரபுலா. ஓகேவா? டேஞ்சன்ட் டு த பேரபுலா என்ன, த டேஞ்சன்ட் டு த பேரபுலா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்துச்சு எக்ஸ் மைனஸ் 2x + y + 1 = 0. 2x + y + 1 = 0. ஓகேங்களா? த நார்மல் டு த பேரபுலா என்ன, x - 2y - 7 = 0. Okay, thank you.